இந்து புராணங்களின்படி 4 யுகங்கள் இருந்ததாக கருதப்படுகிறது. கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். அதில் முதல் யுகமான கிருத யுகம். இந்த காலகட்டத்தில் கடவுள்கள் அரசர்களைப் போல் உலகை ஆட்சி செய்தனர். ஆதி பராசக்தியின் கட்டளையின்படி பிரம்மதேவர் படைக்கும் தொழிலையும், நாராயணர் படைப்புகளை காக்கும் பொறுப்பையும், மகாதேவர் படைப்புகளின் சமநிலை மற்றும் காலச்சக்கரத்தின் சமநிலையை ரட்சிக்கும் பொருட்டு அழிக்கும் தொழிலையும் ஏற்றுக்கொண்டன. அன்னை ஆதிபராசக்தியும் சரஸ்வதி, லட்சுமி மற்றும் சக்தி எனும் 3 சுரூபங்களாக அவர்களுக்கு துணையாக இருந்தாள். இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் சிவபெருமான் சக்தி தேவியிடம், சக்தி, படைப்புகளை காக்கும் பொறுப்பானது நாராயணரிடம் இருக்கலாம். ஆனால் படைப்புகள் இடையே சமநிலையை உறுதி செய்யும் பொறுப்பு என்னிடத்தில் உள்ளது. எனவே நான் சென்று உலகின் உயிரினங்கள் அனைத்திற்கும் பாரபட்சமின்றி படி அளந்துவிட்டு வருகிறேன். எனக்கு விடை கொடு என்றார். உடனே சக்தியானவள், பிரபு, தாங்கள் தினம்தோறும் படி அளப்பதற்காக என்னை தனிமையில் விட்டுவிட்டு செல்கின்றீர்கள். இந்த பனி சூழ்ந்த மலையில் என்னால் தனிமையில் இருக்க இயலவில்லை நாதா. ஆதலால் இன்று நானும் உங்களுடன் வருவேன் என்று சிவபெருமானிடம் அடம் பிடித்தாள் சக்தியானவள். சிவபெருமான் சக்தியிடம், இதோ பார் தேவி, இந்த உலகை சுற்றி வந்து பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு பட்டினி ஏதுமின்றி, பாரபட்சமின்றி அவற்றிற்கு தேவையான அளவு படி அளப்பது என்பது எளிமையான காரியம் அல்ல. என்னால் உன்னை அருகில் வைத்துக்கொண்டு அதை செய்ய முடியாது. அதனால் நீ நான் வரும் வரை கைலாய மலையிலேயே காத்திருப்பாயாக என்று கூறிவிட்டு தனது படி அளக்கும் பணியை சரிவர செய்வதற்காக புறப்பட்டார் சிவபெருமான். இதனால் மனம் கலங்கிய சக்தி தேவியானவள் சிவபெருமானின் படி அளக்கும் பணியினை சோதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாள். அதன் வண்ணம் தேவதச்சர் விஸ்வகர்மாவை அழைத்தாள். விஸ்வகர்மாவும் சக்தியை வணங்கி, ஜெகன்மாதா அன்னையே, என்னை அழைத்ததன் காரணம் என்ன என்று வினவினார். சக்தியாகப்பட்டவள், விஸ்வகர்மா, நீ உடனடியாக 2 சிற்றெரும்புகளை அடைத்து வைக்கும் வண்ணம் சிமிழ் ஒன்றை தயாரித்து என்னிடத்தில் தர வேண்டும் என்றாள். உடனே விஸ்வகர்மாவும் கண்ணிமைக்கும் நேரத்தில் காஞ்சுரம் கட்டை வெட்டி கட்டு சிமிழ் ஒன்றை உருவாக்கி அதற்கு திருகாணி பூட்டு போட்டு அன்னையின் கைகளில் ஒப்படைத்து விடை பெற்றார். உடனே சக்தியாகப்பட்டவள் 2 சிற்றெரும்புகளை பிடித்து தன்னிடமிருந்த சிமிழுக்குள் அடைத்து அந்த சிமிழை தனது சேலை முந்தானையில் முடிந்து இக்கரையிலே சொருகிக் கொண்டாள். உயிரினங்களுக்கு படி அளந்துவிட்டு சிவபெருமான் கைலாயம் திரும்பினார். முக்காலமும் உணர்ந்த அவர் ஏதும் அறியாதது போல் விரித்த கூந்தலுடன் சோகமாக தனது மனைவி சக்தி தேவியானவள் அமர்ந்திருப்பதை பார்த்தார். உடனே சக்தி, என்ன நிகழ்ந்தது? இன்று பாத பணிவிடையும் செய்யவில்லை, விரித்த கூந்தலுடன் அமர்ந்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார். மகாதேவா, தாங்கள் என்னிடத்திலோ அனைத்து உயிரினங்களுக்கும் பாரபட்சமின்றி படியளப்பதாக கூறிவிட்டு சென்றீர்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நீங்கள் உயிரினங்களிடையே பாரபட்சம் காட்டுகிறீர்கள். என்னிடத்தில் 2 உயிரினங்கள் பட்டினியாக இருக்கின்றது என்றால் சக்தி. சக்தியின் வார்த்தைகளை கேட்ட சிவபெருமான், தேவி, பிரம்மதேவனின் படைப்புகளில் எறும்பு முதல் யானை வரை, கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசு வரை பாரபட்சம் பார்க்காமல் படியளந்து விட்டு வந்திருக்கின்றேன். இது முக்காலம் சத்தியம் என்றார்.